நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பஸ் கி யாத்ரா லெசன் நம்பர் 3 கிளாஸ் 8. ஸோ இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசங்கர் பிரசாய். யார் எழுதினவர்? ஹரிசங்கர் பிரசாய் தான் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம இப்போது டாப்பிக்குள்ளே போகலாம் வாங்க. பஸ் கி யாத்ரா. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் அந்த பஸ்ஸில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறாங்க. வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். हम 5 मित्रों ने तय किया कि शाम 4 बजे की बस से चले. हम 5 मित्रों நாங்கள் 5 மித்ரா, நான் 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து முடிவு எடுத்தோமா ஈவினிங் 4 o'clock வந்து பஸ்ஸில் போகலான்ட்டு. पन्ना से इसी कंपनी की बस सतना के लिए घटने भर बात मिलती थी. அதாவது வந்து பன்னாலேருந்து வந்து இந்த கம்பெனியோட பஸ் தான் வந்து घंटे भरना வந்து ஒவ்வொரு 1 hourக்கு ஒரு தடவை வந்து இந்த வந்து கிடைக்குது. जो जबलपुर की ट्रेन मिला देती थी. அதாவது ஜபல்பூரில் வந்து ட்ரெயின் வந்து அங்கே வந்து ஜங்ஷன் வந்து பார்க்கறதுக்கு, அதாவது ஜபல்பூர் ட்ரெயினில் போகிறதுக்காக இந்த பஸ்ஸை வந்து அங்கே நம்ம போய் சேர்த்து விட்டுருமா. சுபா घर पहुँच जाएंगे. சுபஹ அதான் மார்னிங் சீக்கிரமாக வந்து நம்ம வந்து ஏர்லியாகவே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். हम में से 2 को सुबह काम पर हाजिर होना था. அதாவது எங்களில் வந்து 2 பேரை வந்து மார்னிங் வந்து வேலைக்கு அதாவது ஹாஜிர்னா அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். इसलिए वापसी का यही रास्ता अपनाना जरूरी था. இதனால் வந்து நாங்கள் இந்த வழியை வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இந்த வழியை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். லோகோனே சலா தீக்கி, அதாவது இந்த பஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. லோகோ அதாவது மக்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களாம் கி சமஜ்தார் ஆத்மி, அதாவது சமஜ்தார் மீன்ஸ் புத்திசாலி ஆத்மி வந்து இஸ் ஷாம் வாலி பஸ் சே சஃபர் நஹி கர்த்தே. அதாவது வந்து இந்த பஸ்ஸில் வந்து இந்த ஈவினிங் பஸ்ஸில் வந்து யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ட்ராவல் பண்ண மாட்டாங்க. கியா ராஸ்தே மே டாக்கு மில்தே ஹே? நஹி, பஸ் டாக்கின் ஹே. அதாவது எதுக்கு வந்து ஈவினிங் இந்த பஸ்ஸில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஏன் திருடன் ஏதாவது வராமா இந்த பஸ்ஸில் போகும்போது? இல்லை பேய் ஏதாவது வருமா? பாருங்கள் இந்த பஸ்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டிங்களா? இந்த பஸ்ஸோட நிலைமை. இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போது பயணம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பயணத்துக்குள்ளே போகலாம். பஸ்கோ தேக்கா தோ ஸ்ரதா உமர்படி. ஸோ பஸ்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கான் பாவமாக இல்லை உங்களுக்கு பஸ்ஸை பார்க்கறதுக்கு? பாருங்கள், खूब वयोवृद्ध थी. அதாவது ரொம்ப வயசானவங்க மாதிரி. सदियों के अनुभव के निशान लिए हुए थी. அதாவது வந்து ரொம்ப வருஷம் கணக்காக செஞ்சுரி கணக்காக வந்து ஒரு அனுபவப்பட்ட ஒரு பஸ் இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு தெரியுது பாயிண்ட் மாதிரி. लोगों इसलिए इसे सफ़र नहीं करना चाहते हैं कि वृद्धावस्था में इसे कष्ट होगा. மக்கள் வந்து இதனால் வந்து இவங்க மேலே வந்து பயணிக்கலையா, ஐயோ இந்த வயசான பார்க்கறதுக்கே வந்து ஒரு வயசானவங்க மாதிரி இருக்குது, இந்த வயசானவங்க மேலே ஏறினா வந்து அதுக்கு கஷ்டம் நம்ம ஏன் கொடுக்கணும் சொல்கிறாங்க. ये बस पूजा के योग्य थी, उस पर सवार कैसे हुआ जा सकता है. அதாவது இந்த பஸ்ஸு வந்து எதுக்குன்னா பூஜாக்கு தான் லாயக்கா இந்த பஸ்ஸு வந்து, இது மேலே நம்ம வந்து எப்படிங்க பயணத்துக்கு செல்ல முடியும்னு சொல்கிறாங்க. பஸ் கம்பெனிக்கு ஏக் ஹிஸ்ஸேதார், அதாவது பஸ் கம்பெனி இந்த பஸ்ஸோட கம்பெனியோட ஒரு பங்காளர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, பி உசி பஸ் சே ஜா ரஹே தே. ஸோ அவரும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அதை பஸ்ஸில் தான் வந்து போகிறாங்களாம். ஹம்னே உன்சே பூச்சா, நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம் பஸ் சல்தி பி ஹே பூச்சா, ஏ பஸ் சல்தி பி ஹே. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்களே ஏ பஸ் சல்தி பி ஹே, ஓ போலே சல்தி கியூ நஹி ஹே. அவங்க சொல்ல இந்த பஸ்ஸு கிளம்புமா, இந்த பஸ்ஸு போகுமா? வை நாட், ஏன் போகாது? அபி சலேகி, இப்போ போவோம். हमने कहा वही तो हमने देखना चाहते हैं. நாங்களும் அதான், ஆமாம் நாங்களும் அதே தானே பார்க்கணுன்னு விரும்புகிறோம். अपने आप चलती है ये, தன்னந்தானா போவோமா இந்த பஸ்ஸு? हाँ जी और कैसे चलेगी. ஆமாம் இல்லைன்னா எப்படி வந்து போகும் இந்த பஸ்ஸுன்னு சொல்லி அவரும் கேட்குறாராம். गजब हो गया, ஏசி பஸ் अपने आप चलती है. அப்படியா, சூப்பர், இந்த மாதிரி பஸ் வந்து தன்னந்தானா போவோமா சொல்லி கேட்குறாங்க. ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க. हम आग पीछ करने लगे, நாங்கள் முன்னும் பின்னும் வர ஆரம்பிச்சிட்டோம். டாக்டர் மித்ர ने कहा, டாக்டரோட ஃப்ரெண்ட், டாக்டர் மித்ர ஒரு ஃப்ரெண்டு வந்து டாக்டர், அவர் சொல்கிறாரா டரோ மத் சலோ பஸ் அனுபவி ஹே, பயப்படாதீங்க போங்க, பஸ்ஸு வந்து ரொம்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. நயி நவேலி பஸ்ஸோசே ஜாதா விஸ்வசனிய ஹே, அதாவது வந்து புது புது விதைகள்லாம் நம்ம காட்டும். நம்பி விஸ்வசனியனை வந்து
जो विश्वास करने वाले योग्य அதாவது வந்து நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அதாவது விஸ்வசனியன்னு சொல்கிறாங்க हमें बेटों की तरह प्यार से गोद में लेकर चलेगी நம்மளை வந்து பசங்க மாதிரியே வந்து பாசமாக மடியில் வச்சு தான் பஸ்ஸை வந்து கூட்டிகிட்டு போவோம்னு சொல்கிறாங்க हम बैठ गए जो छोड़ने आए थे वे इस तरह देख रहे थे कि जैसे अंतिम विदा दे रहे हैं நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டோம் நம்மளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்மளை இப்படி ரொம்ப முறைச்சி பார்த்து ரொம்ப இதுவாக பார்த்துருந்தா ஐயோ அந்திம் விதா அதாவது வந்து இதுதான் வந்து நான் அவங்கள கடைசியாக வந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறேன் லைஃப்பில் வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து ரிட்டர்ன் வருவாங்களா இல்லைன்னு கூட தெரியாது அந்த மாதிரி उनकी आंखों कह रही थी कि आना जाना तो लगा ही रहता था आया है सो जाएगा राजा रंग फ़कीर आदमी को कुछ करने के लिए एक निमित्त चाहिए அதாவது வந்து வந்துட்டாங்க ஐயோ என்ன பண்ணுறது நம்ம கடைசி காலம் அனுப்புகிற மாதிரி இருக்குது இவங்களை வந்து பார்க்கறதுக்கு ஏன்னா வந்து அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சான் இந்த பஸ்ஸு கூட்டிகிட்டு போகுமா அவங்கள ஒழுங்கா இல்லை வழியில் ஏதாவது ஆகிடுமா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இவங்களுக்கு அது இன்ஜின் सचमुच स्टार्ट हो गया इंजन வந்து என்ன ஆயிடுச்சான் ஸ்டார்ட் ஆகிடுச்சான் जैसे सारी बसी इंजन है और हम इंजन के भीतर बैठे हैं அதாவது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆனோடனே இன்ஜின் கத்துற சவுண்டில் வந்து அந்த ஹோல் பஸ்ஸே வந்து இவங்களுக்கு வந்து எப்படியா ஃபீல் ஆயிடுச்சான் இன்ஜின் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா இவங்க வந்து இன்ஜின் மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு அனுபவமாக காஞ்ச் பகுத் கம் பச்சே தே காஞ்சில் இந்த கண்ணாடி வந்து சில கண்ணாடி தான் இருந்ததா நிறைய கண்ணாடிலாம் இல்லையா जो बचे थे उनसे हमें बचना था பேலன்ஸ் இந்த கண்ணாடி இருந்தது பேலன்ஸ் இந்த கண்ணாடி அதாவது வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைனா அதை வந்து நம்மளை எதனா பண்ணிடும் हम फौरन खिड़की से दूर सरक गए நாங்கள் உடனே வந்து ஜன்னல்லேருந்து கொஞ்சம் தூரமாக உட்காந்துட்டோம் इंजन चल रहा था हमें लग रहा था कि हमारी सीट नीचे इंजन है அதாவது வந்து பஸ் வந்து போயிட்டே இருந்தது எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா நம்மளோட சீட்டே வந்து நம்ம பஸ்ஸில் போனால் என்ன பண்ணுவோம் உட்காருவோம் அந்த சீட்டே வந்து எங்களுக்கு வந்து இன்ஜின் மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுச்சுன்னு சொல்கிறாங்க बस सचमुच चल पड़ी और हमें लगा कि यह गांधी जी के असहयोग और सविनय अवज्ञा आंदोलन के वक्त अवश्य जमान रही है அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த லைனில் வந்து பஸ் வந்து போயிட்டே இருக்குது ஸோ ஒரு காலத்தில் வந்து என்னென்னா வந்து யாருமே வந்து காந்திஜி வந்து போராடும் போது யாருமே வந்து அவருக்கு வந்து யாரும் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை இவர் வந்து தனியாக தான் போராடினாங்க ஸோ அப்புறம் தான் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுட்டு அவங்கள வந்து கை கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ லேखक வந்து என்ன நினைக்கிறாருன்னா வந்து பஸ் இது போகுது ஆனால் உள்ளே இருக்க பார்ட்ஸ் வந்து எதுக்கோ வந்து ஹெல்ப் பண்ண மாறுது ஒன்றுக்குள்ளே இப்போ வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போனால் நம்மள வந்து என்ன வண்டி மட்டும் இருந்தால் போதுமா எல்லா பார்ட்ஸும் ஒத்தளிச்சாதான் ஒரு வண்டி வந்து நகரும் கரெக்டுங்களா ஸோ அதுதான் வந்து லேखक சொல்ல வராரு வந்து வண்டி வந்து கிளம்புது ஆனால் உள்ளே இருக்கிற எல்லா பாட்டும் வந்து ஒத்தளிக்கலைன்னு சொல்கிறாரு उसे ट्रेनिंग मिल चुकी थी हर हिस्सा दूसरे से असह्य कर रहा था पूरी बस सवनीय अभाग्य आंदोलन को दौर गुजर रही थी अदा ना सोनदे रिपीट பண்ணிருக்காங்க सीट की बाड़ी से असहयोग चल रहा था कभी लगता था कि सीट बाड़ी को छोड़कर आगे निकल அதாவது வந்து சீட் வந்து எப்படி இருந்தனா வந்து அந்த உட்கார நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த அந்த இடத்தை விட்டு வேற இடத்துல போற மாதிரி இருக்கா சீட் வந்து कभी लगता है कि सीट को छोड़कर बाड़ी सो 8-10 मील चलने पर सारे भेदभाव मिट गए ये समझ में नहीं आता था कि सीट पर हमें बैठे या सीट हम पर बैठिए ஸோ ஒரு 8-10 மைல் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு தோணுச்சா எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம சீட்டு மேலே இருக்கிறோமா இல்லை சீட்டு மேலே நம்ம இருக்கோமான்னு கூட அவங்களுக்கு வந்து தெரியல சரிங்களா ஏகாஏக் பஸ் ருகை சடனாக வந்து பஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சான் மாலும் ஹுவாக்கி அவங்களுக்கு அப்போ தான் வந்து தெரிய வருதா पेट्रोल की टंकी में छेद हो गया है அதாவது வந்து பெட்ரோல் टैंक இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஹோல்ஸ் விழுந்துருச்சுன்ட்டு ड्राइवर ने बाल्टी में पेट्रोल निकाल कर उसे बगल में रखा ஸோ டிரைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெட்ரோல் எடுத்துகிட்டு பக்கெட்டில் போட்டுட்டு பக்கத்தில் வைக்கிறாரா ஸோ नली डालकर इंजन में भेजने लगा அதாவது வந்து இது ஸ்ட்ரா மாதிரி போட்டுட்டு பைப் மாதிரி போட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து इंजन வந்து போடுறாரா अब मैं उम्मीद कर रहा था कि थोड़ी देर के बाद बस कंपनी के हिस्सेदार इंजन को निकालकर गोद में रख लेंगे और उसे नली से पेट्रोल पिलाएंगे जैसे माँ के मुँह में
माँ बच्चे के मुँह में दूध की शीशी लगाती है. அதாவது வந்து இவர் என்ன சொல்கிறார் நம்ம லேखक வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இந்த பஸ்ஸோட அந்த பங்காளர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவரே வந்து என்ன பண்ணுவார்னா வந்து இந்த இன்ஜினை எடுத்து தன்னோட மடியில் உட்கார வச்சுட்டு அந்த பைப் மூலிமா வந்து பெட்ரோல் ஊற்றுவார். எப்படி வந்து மம்மி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பால் புட்டியிலேருந்து பால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா குழந்தைக்கு வந்து, அந்த மாதிரி வந்து இன்ஜினை வந்து இப்படி தான் பண்ணுவார் போலன்னு சொல்லிட்டு லேखक வந்து நினைக்கிறாராம். சரிங்களா. பஸ் கி ரஃப்தார் அப் 15-20 मील हो गई थी. ஸோ பஸ்ஸோட ஸ்பீட் வந்து இப்போ வந்து 15 to 20 மைல் வரைக்கும் தூரம் இருக்க போகுது. முझे उसके किसी हिस्से पर भरोसा नहीं था. எந்த ஒரு பாட்டிலையும் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லையா. ब्रेक फेल हो सकता है, स्टेयरिंग टूट सकता है, प्रकृति के दृष्टि से बहुत लुभावना थे. அதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுமா, பிரேக் ஃபெயில் ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது, ஸ்டேரிங் உடஞ்சிருமான்னு பயமாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த நேச்சரை பார்க்கறது கூட எனக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருந்தது. दोनों तरफ हरे भरे पेड़ थे जिन पर पक्षी बैठे थे. ரெண்டு சைடு வந்து என்ன இருந்ததா, க்ரீனரி மரம்லாம் இருந்ததா, அதில் வந்து ட்ரீயல் அந்த மரத்தில் வந்து பேர்ட்ஸ்லாம் உட்காந்துருந்ததுன்னு சொல்கிறாங்க. மே ஹர் பேடுக்கு அப்னா துஷ்மன் சமஜ் ரஹா தா. நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மரத்தை வந்து நான் வந்து தன்னோட துஷ்மன் ஆனது எனிமி நினச்சிட்ருக்கிறேன் நான் வந்து. ஜோ भी पेड़ आता डर लगता था कि इसे பஸ் டக்கராயகி. எந்த மரம் வரும்போது எனக்கு வந்து பயம், அப்படியே அள்ளு கலப்பமா, ஐயோ பஸ்ஸு போய் அந்த மரத்தில் போய் இடிச்சுக்க போதேன்ட்டு. நிக்கல் ஜாத்தா தோ தூசரி பேர் கா இந்தசார் கர்த்தா தா. அதாவது அங்கேருந்து அந்த மரத்தை வந்து தாண்டிச்சுனா அந்த பஸ்ஸு ரெண்டாவது மரம் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவாரா. ஐயோ நெக்ஸ்ட் இந்த பஸ் வர வரைக்கும் இந்தசார் மீன்ஸ் வெயிட் பண்ணுவாரா. அப்பப்பா இன்னொரு மரம் வந்துச்சு, ஏன்னா வந்து இந்த பஸ்ஸு போய் அந்த மரத்தில் போய் இடிச்சுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு பயம். झील देखती तो सोचता है कि इसमें बस गोता लगा जाएगी. झीல்னா லேக் பார்த்தோன்னே ஐயோ அவ்வளோதானா, நம்ம இந்த பஸ்ஸு போய் அதில் போய் முழுங்கி ஸ்விம்மிங் தான் பண்ணோம் போல் நம்ம பஸ்ஸுன்னு சொல்லி சொல்கிறாரா. ஏகாஏக் ஃபிர் பஸ் रुकी. சடனாக வந்து என்ன ஆயிடுச்சான், பஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சாங்க. ड्राइवर ने तरह तरह की तरकीबें की पर वो चली नहीं. ஸோ டிரைவர் வந்து நிறைய என்ன பண்ண ஐடியாஸ்லாம் போடுறாலாம், அப்படி வந்து பஸ் வந்து நகர மாதிரியே இல்லையா. सविनय अवज्ञा आंदोलन शुरू हो गया. कंपनी के हिस्सेदार कह रहे थे बस तो फर्स्ट क्लास है जी. ஸோ வந்து இப்போ வந்து ஆந்தோலன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அப்போ இருந்தாலும் வந்து அந்த பங்காளர் வந்து சொல்கிறாரா, பஸ்ஸு வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ப்பா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், பஸ்ஸு வந்து ஃபஸ்ட் கிளாஸ், என்னோடய பஸ்ஸு வந்து. ये तो इत्तेफाक की बात है. छिन चांदनी में वृक्षों की छाया के नीचे वो बस बड़ी दयनीय लग रही थी. அதாவது வந்து மூணு வெளிச்சது கீழே வந்து மரத்து பக்கத்தில் வந்து அந்த பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, அந்த பஸ்ஸு பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. லக்தாகி ஜெய்சி கோயி விருத்தா தக்கர். அதாவது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்தால் யாராவது வயசானவங்க வந்து ரொம்ப டயர்டாகிட்டு உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது எங்களுக்கு. ஹமே கல்லி ஹோ ரஹி थी कि बेचारी पर लदकर हम चले रहे. எங்களுக்கே பாவமாக இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு வயசானவங்க மேலே ஏறி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறாரு. அகர் இஸ்கா प्राणांत हो गया तो इस வியான்வான் ஹமே இஸ்கி அந்தரஷ்டி கர்ணி படை. அதாவது வந்து இங்கே நடுக்காட்டிலே வந்து இவங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னா நாங்கள் இங்கே தான் வந்து அவங்கள வந்து எல்லா காரியமாக பண்ணிட்டு போனோம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து அவ்வளோ ஒரு பயம். हिस्सेदार साहब ने इंजन खोला और कुछ सुधारा. அதை வந்து பங்காளர் வராரு, அவர் வந்து இன்ஜின் வந்து ஓப்பன் பண்ணுறாரு, சம்திங்ஸ் அவர் வந்து திருத்துறாரு. பஸ் ஆகே சலி. பஸ் வந்து முன்னாடி போகுது. உஸ்கே சால் और कम हो गई थी. அதோட ஸ்பீட் வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. धीरे धीरे वृद्धा की आँखों की ज्योति जाने लगी. ஸோ ஸ்லோவாக அந்த வயசானோட கண்ணோட பவர் வந்து நம்ம நைட்டில் வந்து போகும்போது ஒரு இருட்டில் போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ தான் வெளிச்சம் இருந்தாலும் அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் கொஞ்சம் அந்த இது வந்து போதான். சாந்தினிமே ராஸ்தா டட்டோல்கர் ஓ ரேங் தீ ரஹி. அதாவது சாந்தினி ராத், அதை பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மூன் லைட். ஸோ அந்த நைட்லேயே வந்து அவங்களுக்கு வெளிச்சம் தெரியாமல் அப்படியே சுற்றிட்டு அவங்க வந்து க்ரால் பண்ணுற மாதிரியே அந்த பஸ் வந்து க்ராலிங்கில் போதான். ஆகேயா பீஷேஸே கோயி காடி ஆத்தி. அதாவது முன்னாடி இல்லை பின்னாடி வந்து அதாவது ஒரு வண்டி வந்துச்சுன்னா तो वो एकदम किनारे खड़ी हो जाती. அதாவது வந்து பார்டரில் வந்து நின்றுவாங்களாம். और कहती निकल जाओ बेटी अपनी तो वो उम्र ही नहीं रही. நீங்கள் கிளம்புங்கம்மா, என்னால் முடியலை, எனக்கு வயசாயிடுச்சு சொல்தான் அந்த பஸ். அந்த நிலைமையில் இருக்க அந்த பஸ் வந்து அப்படி சொல்தான், முடியலையே அந்த பஸ்ஸால் வந்து.
एक पुलिया के ऊपर पहुँचे ही थे कि एक टायर फिसक कर बैठ गया. அதாவது வந்து பிரிட்ஜ் மேலே போயிட்டே இருந்தோமா, கரெக்டாக என்ன ஆயிடுச்சா, ஒரு டயர் வந்து கழட்டி விழுந்துருச்சான். वो बहुत जोर से हिलकर दम खाई. அதாவது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆடிக்கிட்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா. அகர் ஸ்பீட் மே होती तो உச்சல்கர் நாலே में, அதாவது வந்து அந்த டைமில் வந்து ஸ்பீடாக போயிருந்தேன்னா ஜம்ப், அந்த பஸ் வந்து எகிரிட்டு ஜம்பிங் ஆகிட்டு தண்ணிக்குள்ளேயே வந்து விழுந்துட்டு இருக்குமா. मैंने उस कंपनी के हिस्सेदार की तरफ पहली बार श्रद्धा भाव से देखा. ஸோ ஃபஸ்ட்டு டைமில் வந்து நான் வந்து அவர் வந்து பாவமாக பார்க்குறேன்னா அந்த பங்காளர் வந்து. ஏன்னா வந்து இப்படி நிலைமையாக இருந்து நீங்கள் வந்து பஸ்ஸு ஓட்டணுமா, அப்படி என்ன உங்களுக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்க, நீங்கள் அந்த முடியாத நிலைமை, ஒரு பஸ்ஸில் டயர் மாற்ற முடியாதா, ஒரு பஸ்ஸு ஒரு கவனிக்க கூட முடியாதா, அந்தமாரி தாட்டில் வந்து ரொம்ப பாவம் வந்து பார்க்குறாரா இவர் வந்து. वो टायरों की हालत जानते हैं, அவருக்கு வந்து டயரை பற்றி தெரியும். फिर भी हथेली पर लेकर इसी बस से सफ़र कर रहे हैं. அப்பயே வந்து தன்னோட உயிரை வந்து கையில் வச்சுக்கின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரா, பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணுறாரா. उत्सर्ग की ऐसी भावना दुर्लभ है. सोचा इस आदमी के साहस और बलिदान भावना का सही उपयोग नहीं हो रहा है. ஸோ இவர் வந்து இவரோட சாக்ரிஃபைஸும் இவரோட கரேஜ் பார்த்திங்கன்னா வந்து சொல்லவே தேவையில்லப்பா, இப்படியா இருக்குது. இசி தோ கிசி கிராந்திகாரி ஆந்தோலன் का नेता, இவரை தான் வந்து ஒரு ஏதாவது ஒரு தலைவரில் வந்து ஒரு தலைவராக இருக்கலாம் இவர் வந்து. ஏன்னா அந்த தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தன்னுடைய சுயநலம் தான் நினைப்பாங்க தவிர மற்றவங்களோட இது வந்து நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து லேखक வந்து சொல்கிறாருங்க. சரிங்களா. அகர் பஸ் நாலேமே கிர் पड़ती और हम सब मर जाते तो देवता बाहें पसारे उसका इंतज़ार करते थे. அதாவது வந்து நம்ம வந்து இந்த பஸ்ஸு வந்து குளத்தில் விழுந்தோம், நம்ம வந்து இறந்து போயிருந்தாங்கன்னா வந்து கடவுள் வந்து நம்மளை என்ன பார்த்துன்னு உட்காந்துருப்பார். वो महान आदमी आ रहा है जिसने एक टायर के लिए प्राण दे दिए. ஸோ பாருங்கள், அந்த கிரேட் பர்சன் இஸ் கம்மிங் நவ். ஒரு டயருக்காக வந்து தன்னை உயிரே கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறா. ஆனால் டயரை மட்டும் இவரை வந்து மாற்ற மாட்டார். மர்கயா பர் டயர் நெஹி பதல்தா, செத்தே போனாலும் டயரை வந்து மாற்ற மாட்டார். दूसरा घिसा टायर लगाकर बस फिर चली. அதாவது வந்து இன்னொரு வந்து தேஞ்சு போன டயர் வந்து மாற்றுறாங்க, பஸ் வந்து கிளம்புது. अब हमने वक्त पर पन्ना पहुँचने की उम्मीद छोड़ दी. இப்போ வந்து நாங்கள் வந்து ஆன் டைமில் வந்து பன்னா போகிறதுக்கு ஹோப் வந்து நாங்கள் விட்டுட்டோம். पन्ना कभी भी पहुँचने की उम्मीद छोड़ दी थी. ஸோ நாங்கள் வந்து பன்னா வந்து அதான் நாங்கள் வந்து ஹோப்பே விட்டுட்டோம். पन्ना क्या, पन्ना அப்படின்னா कहीं भी कभी भी पहुँचने भी लगता था कि ज़िंदगी इसी बस में गुजरनी है. அதாவது எங்களுக்கு வந்து என்ன தோணுதா, நாங்கள் லைஃபே வந்து இந்த பஸ்ஸில் இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. और इसे सीधे उस लोक को प्रयाण कर जाना है. அதாவது வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் சேர மாட்டோம், சொர்க்கத்துக்கு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறோம் நாங்கள். इस पृथ्वी पर उसकी मंजिल नहीं है. हमारी बेताबी तनाव खत्म हो गए हैं. हमें बड़े इत्मीनान से घर की तरह बैठ गए. चिंता जाती रही, हंसी मजाक चालू हो गया. ஸோ எப்படியே தான் இருந்தாலும் அது நம்ம வந்து கவலையோ இருந்தாலும் அந்த கவலைங்கெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் ஜாலியாக சிரிச்சு பேசினே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கமலா. நன்றி, வணக்கம்.